Diamond Heist. Detective Sambu. Welcome Raghunathan Srinivasan channel. திருட்டு நடந்த மாளிகை. அட்வொகேட் சந்திரன் வீட்டில் விலை உயர்ந்த வைரம் திருடப்பட்டுள்ளது. காவல்துறை குழப்பத்தில் இருக்க சந்திரன் டிடெக்டிவ் சாம்புவை அழைக்கிறார். சந்திரன்: சாம்பு, இந்த வைரம் என் குடும்ப மரபு நகை. யாரும் வீட்டை விட்டு வெளியே போகவில்லை. இது எப்படி சாத்தியமாயிற்று? சாம்பு: முகத்தில் சிரிப்பு. மாயை போல தெரியுமா? ஆனால் உண்மை எப்போதும் எளிமையானது. சந்தேகத்தின் கோணங்கள். சாம்பு வீட்டில் உள்ள ஒவ்வொரு ஊழியரையும் விசாரிக்கிறார். அப்போது அவர் ஒரு ரகசிய கேமரா வீடியோவை பார்க்கிறார். வீடியோவில் ஒரு அசாதாரண நடை நடக்கிறது. சாம்பு: இந்த காட்சியை பாருங்க. இந்த நபர் வலதுகை ஆளாக இருந்தும் வாசல் திறக்க இடதுகையை பயன்படுத்துகிறார். ஏன்? வீணான சாட்சிகள், வித்தியாசமான தெளிவுகள். சாம்பு வாடகை வீடுகளுக்கு அருகிலுள்ள குப்பை தொட்டியில் விசாரணை செய்கிறார். அங்கு உடைந்த நகை பெட்டி மற்றும் ஒரு கையில் நெகிழிக் கையுறை கண்டுபிடிக்கிறார். சாம்பு: மணி நேரத்தில் திருட்டு நடக்கும்போது இவையெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும். ஆனால் இவை வெளியே கிடைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உண்மை வெளியே வரும் தருணம். சாம்பு அனைவரையும் கூட வைத்து பேசுகிறார். அவர் உண்மையை வெளியிடுகிறார். திருட்டு யாரும் செய்யவில்லை. இது ஒரு காப்புறுதி மோசடி. சாம்பு: சந்திரன் சார், உங்கள் வீட்டிலிருந்தே இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டது. வீட்டிலேயே காணவில்லை. ஏற்கனவே விற்றுவிட்டீர்கள். தற்போது காப்புறுதி பணத்தை பெற முயற்சிக்கிறீர்கள். நுண்ணறிவு வெற்றி. சாம்பு செய்திகளை காவல்துறைக்கு ஒப்படைத்து சந்திரன் கைது செய்யப்படுகிறார். ஊடகங்கள் சாம்புவை மாயையை முறியடித்த மாஸ்டர் என புகழ்கின்றன. பத்திரிகையாளர்: சாம்பு, உங்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் எப்போதும் இப்படிதானா? சுவாரஸ்யம். சாம்பு சிரித்தபடி: இன்னும் சுவாரஸ்யமான வழக்குகள் வர காத்திருக்கின்றன. பின்னணியில் காவல்துறை வாகனம் மற்றும் கைதான சந்திரன்.